ஹாய், நம்மளுக்கு 2 நாளாக ஒரு புதிய பேசுபொருள் கிடச்சிருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். அதுக்கு 2 நாள் முன்னாடியிலிருந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பெரிய பெரிய ஐடியாவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. So we have to see how acceptable, how bad an idea this is. Okay. So first, inheritance tax na enna? பித்ரார்ஜிதுகள் சொத்துகளுக்கு வரி. தகப்பனுடைய சொத்தில் பிள்ளைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். யூஎஸில் 55% டேக்ஸ் இருக்குது. சரி, நம்ம ஒரு பாதி 50% டேக்ஸ் கட்டுறோம் வச்சுக்கோங்க. சரி, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். அதாவது வாரிசு உரிமையில் பாதி தான், அந்த மாதிரி ரஃப்லி வச்சுக்கிறோம். தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம என்னெல்லாம் நமக்கு பூர்வீக சொத்து வருதோ அதில். ஓகே. வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? இருக்கவங்கக்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்றோம். வாட் அ நோபல் ஐடியா. ஓகே, இதெல்லாம் முன்னாடி இருந்த ஐடியாக்கள். வெல்த் டேக்ஸ் இருந்தது, அதில் ஒன்றும் புண்ணியத்துக்கு இல்லை, வேலைக்காகலன்னு அபாலிஷ் பண்ணியாச்சு. கிஃப்ட் டேக்ஸ்லாம் இருந்தது, அபாலிஷ் பண்ணியாச்சு. இதில் என்ன பிரச்சனைகள், எங்கேருந்து பிரச்சனை வருது அண்ட் ஒய் இட் இஸ் நாட் அக்செப்டபிள்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி ரிச் ஹேஸ் டு பி டேக்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஒன்றும் புதுசாக சொல்லாமல் இருக்கவங்களுக்கு 30% பதிலாக இனிமேல் 40%, 50% அந்த மாதிரி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். தட் இஸ் ஆல்ரெடி தேர், கவர்மெண்ட் கேன் டூ, முன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா சேர்த்து வச்சுருக்கிறதுல அதை திருப்பி தூக்கி கொடுக்கணும். த ப்ராப்ளம் இஸ், இமேஜின் அ சிச்சுவேஷன். ஒரு 2 மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் கிட்ட போயிட்டு கவர்மெண்ட் இஸ் செல்லிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி. அப்போ உனக்கு இவ்வளோ தான் வருமானம் இருக்குது, உன்னுடைய வருமானத்தில் நீ இவ்வளோ தான் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகளோட குழந்தைகளை வளர்க்கணுன்னாக்க உனக்கு 2 குழந்தை தான், அதுக்கு மேலே நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாதீர்கள், இப்படிலாம் சொல்லி ஒரு ஃபேமிலி பிளானிங்லாம் கவர்மெண்ட் சோல்டு டு பீப்புள். அப்போது ஒரு மிடில் கிளாஸில் இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்குள்ளே ரொம்ப எக்கனாமிக்கலி லீவரேஜ் பண்ணாமல் ஏதோ ஒரு அளவுக்கு வாழணும் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு வயத்தை கட்டி ஏதோ கிடைக்கிற சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு குழந்தைகளை முன்னேற்றி விடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஹீ ஹேஸ் நவ் பிகம் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொருத்தர் இருக்கார், அவர் அதெல்லாம் ஒன்றத்தையும் பண்ணல. அவருக்கு குடும்பத்தில் நிறைய 8 குழந்தைகள், 10 குழந்தைகள். இப்போது எல்லாருக்கும் சஸ்டனன்ஸ் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, இந்த மனுஷங்கிட்ட காசு இருக்குது, இவர்கிட்ட இருக்கிறத எடுத்து அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துடணும். அதுதான் சமூக நீதி. as simple as that. ஸோ அதுதான் ப்ராப்ளம் வருது. நான் கஷ்டப்பட்டு நான் என்னுடைய ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது, என்னுடைய உழைப்பு இருக்குது, இதில் நான் சேர்த்து வச்சுக்க என்னுடைய சொத்தோ வருமானமோ இது இன்னொருத்தருக்கு சும்மா தூக்கி கொடுக்கறதுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி வாட் ஹஸ் பீன் த கான்ட்ரிபியூஷன். ரைட்? இது நான் சும்மா தூக்கி, நான் டேக்ஸ் கட்டுறது நான் கட்டியிருக்கேன், எங்கள் அப்பா டேக்ஸ் கட்டி தான் சம்பாதிச்சு வச்சது எல்லாத்துலேயும் டேக்ஸ் கட்டியிருக்காரு. திருப்பியும் அந்த வருமானத்தில் இன்னொருத்தருக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு திருப்பியும் டேக்ஸ் கட்டணுன்னா ஃபஸ்ட் இட் இஸ் அ டபுள் டேக்ஸேஷன். செகண்ட் திங், இது என்னதுக்கு ஒரு பேசிஸே இல்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி ஹேஸ் அ ப்ராப்ளம். இதே இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா அங்கே சமூக நீதி பார்க்குறதில்ல. நம்மளுக்கு சோஷியலி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் தூக்கி கொடுக்கணுன்றது தான் ஒரு பெரிய ஓட் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ், இன்ஹெரிட்டன்ஸில் எனக்கு என்ன, இப்போ எங்கள் அப்பாவனுடைய வாரிசுன்னு நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னா, இப்போ நாம் ஒருத்தர் மட்டும் வாரிசு இல்லை, அதில் ஒரு ரோஹிங்கியா முஸ்லீம் இருப்பார், இன்னொரு பங்களாதேஷி முஸ்லீம் இருப்பார், இல்லை வேறு யாராவது இருப்பார். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நானே என்னோடய உழைப்பிலிருந்தே கூட ஒரு காசு கொடுக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கார், அவருக்கு அவருடைய காசு வேறு யாருக்கோ டைரக்ட் பண்ணணுன்ற போது அதில் இருக்கிற ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் தட் மேக்ஸ் இட் அ பிக் ப்ராப்ளம் at the grassroots level. Second thing, இது
இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷனோ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனோ ஏன் அங்கே நிற்கணும்? இந்தியா மொத்தம் இருக்கிற லேண்டை இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடலாமே. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கே, எல்லாத்தையும் கொடுத்துடலாமா? there is huge land parcels with every big religion. எல்லா ரிலிஜனுடைய ப்ராப்பர்ட்டியும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்லை ஒன்லி ஹிந்துஸா? ஸோ மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸம்ட் ஆகுதுலேருந்து, தட் இஸ் அ கொஸ்டின். இப்போது வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் தேர்ட் லார்ஜஸ்ட். அந்த லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா ஃபார் தி பாப்புலேஷன் இன் ப்ரொபோர்ஷன்? என்னமோ ஒன்று டிசைட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன அடிப்படை பிரச்சனைகள் வருன்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஏன் ஒரு பேசிக்கலி டார்கெட்டிங் ஹிந்துஸ் அப்படின்னா, திஸ் ஹஸ் பீன் த டிஎன்ஏ ஃபார் சம் டைம். அண்ட் ஹிந்துஸுங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மிடில் கிளாஸ் வேலைக்கு போகிறவங்க கிட்டேருந்து தான் வந்து நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வாங்க முடியும். ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் டேக்ஸ்னு ஒன்று, ஒரு பேங்கிங் கேஷ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது. இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கெல்லாம். அந்த மைண்ட் செட் இஸ் எவ்வளோ தூரம் ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம காசு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடணும். மனுஷன் சக்கையாக மாத்திரம் நடமாட்ட விட்டால் போதும். இதுக்கப்புறம் வேறு எங்கே காசு இருக்குது? திருப்பதி கோயிலில் எவ்வளோ தங்கம் இருக்குது, வேறு கோவிலில் எவ்வளோ தங்கம் இருக்குது, கோவிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, கோவிலில் இருக்க சொத்தெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி டார்கெட் பண்ணுறதுனாலேயே வர பிரச்சனைகள் இருக்கவே இருக்கான். ஹிந்து இவங்ககிட்டேருந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி த சர்வே இஸ் தட். இந்த சர்வேலாம் பண்ணதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் வாட் ஷுட் பி த வெல்த் சீலிங், அதுக்கப்புறம் எப்போ டேக்ஸ் போடணும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி தீஸ் ஆர் தி ஃபியர்ஸ். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, த மொமெண்ட் யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ், ஒரு இன்சென்டிவ் டு ஒர்க் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். நான் எதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? இல்லை ஒரு புது தொழில் தொடங்கணும், நான் எதுக்காக தொழில் தொடங்கி என்ன பண்ண போகிறேன்? என் காசை எடுத்து வேறு யாருக்கோ கொடுக்க போகிறீங்க, இது தேவையா? ஸோ தேர் வில் பி அ ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல். வரப்போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் நின்று போயிடும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெக்கானிசம்ஸ் நம்ம டு வாட் எக்ஸ்டென்ட் வி கேன் யூஸ், வி ஆர் யூஸிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீச் கிட்ட இருந்து கம்பெனிஸ் தட் ஆர் மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி, அவங்களுடைய சிஎஸ்ஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம். சிஎஸ்ஆரில் என்ன பண்ணியிருக்காங்க? சிஎஸ்ஆர் டெலிவரி இஸ் ஹேப்பனிங். எவ்ரி பிக் கம்பெனி இஸ் கான்ட்ரிபியூட்டிங். வெறுமே ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் மட்டுமே வந்து கோவிட் மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமா? எவ்ரிபடி இஸ் பிச்சிங் இன். தெர் இஸ் ஸோ மச் மனி தட் இஸ் கம்மிங் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். அந்த சமயத்துலலாம் நம்ம அதை பற்றி ஒன்றும் பேசலை, ஏன்னா நம்மளுக்கு தேவையாக இருந்தபோது வாங்கிக்கிறோம். பட் தென் வென் வி ஹாவ் டு ப்ராமிஸ் சம்திங், ஓ நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். குட் தட் தீஸ் ஆர் கம்மிங் மோர் அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அட்லீஸ்ட் மைண்ட் செட்டை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்து we get an idea of who's thinking what.